வணக்கம் நேர்களே. இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. அப்பொழுதுதான் வெற்றி கனியை எட்டி பறிக்க முடியும். அப்படிப்பட்ட வெற்றி பாதைக்கு உங்களை வழி நடத்துவதுதான் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு எண்கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹே தன்னச்சர்வ பிரச்சோதயாத். ஓம் ஓம் ஓம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நமாம்யகம். சார், நிகழ்ச்சியின் துவக்கத்துல ரொம்ப அற்புதமான எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ள டிப்ஸ் கொடுப்பீங்க சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? கண்டிப்பாம்மா. கடவுள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர். சோதனை காலம் வந்தாலும் என்ன இந்த இறைவன் இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டிட்டு மறுபடியும் அவருடைய காலடிகளில் வந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க. இந்த கடவுளை வணங்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் ஒரு மனிதருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இன்னைக்கு. இப்போ ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு, வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சதுமே ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. குளிக்க போகும்பொழுது ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறாரு. தன்னுடைய பசங்களுக்கு மத்தியிலையும் மனைவிக்கு மத்தியிலையும் உட்காந்து சாப்பிட போகும்பொழுது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு கடவுளினுடைய பெயரை சொல்லிட்டு சாப்பிடும் பொழுது அவருடைய மதிப்பு அந்த குடும்பத்தில் கொஞ்சமாக படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். அவருடைய ஒழுக்கங்களும் ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் முன்னாடி கடவுளினுடைய நாமங்களை ஜஸ்ட் ஒரு லைன் இல்லை 2 லைன் தான் சொல்ல போகிறோம். அப்படி சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜி 100% 200% வந்து நம்மளை அறியாமலே வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த சக்தியை யாராலையும் கொடுக்க முடியாது. நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயங்கள் செய்ய போகிறோன்னா இதை செய்யாத, கண்டிப்பாக உனக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக. நாளைக்கு பிரச்சனைகள் வந்துட்டால் நம்ம பேரில் ப்ளேம் பண்ணுவாங்க, அப்பா அம்மா இருந்தும் விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ தாய் தந்தை அண்ணன் தம்பி தங்கை நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நம்மை பலப்படுத்துவதற்கு ஒரு உந்துதலாக இருக்க மாட்டாங்க. அந்த பரம்பொருளாகிய இறைவன் மட்டும்தான் அவருடைய நாமங்களை சொல்லும் பொழுது நம்மள அறியாமலே நம்ம சந்தோஷமா. அதிசிறப்பான தகவல் சொன்னீங்க சார். முதல் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து சந்திரபிரபா பேசுறேன் மேடம். சந்திரபிரபாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? சந்திரபிரபாமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்களா? உங்க இனிஷியல் சொல்லுங்க. எம் சந்திரபிரபா. டேட் ஆஃப் பர்த் 19/12/1974. பிறந்த நேரம் 3:30 மணி. சரிம்மா, என்ன கேட்கணும் உங்களுக்காக இன்னைக்கு? கரண்ட் பிரச்சனை, அதனால பேசுறேன். ஓகேமா, கவலைப்படாதீங்க சார். இப்ப தீர்வு சொல்லுங்க. நிச்சயமாமா சார், இப்ப தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எம் சந்திரகலா இல்லைங்களா? சந்திரபிரபா. சந்திரபிரபா. பிரபாவோட ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லுங்க. PRABA. ஆமாங்க சார். ஓகேம்மா, ரொம்ப தைரியம் மனம் கொண்டவர். அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மெல்லமாக போகக்கூடிய விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் அந்த ராகு சம்பந்தமான எண்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதியில் இல்லை அப்படின்றதுனால பணத்துக்குரிய பிரச்சனை நிச்சயம் இருக்கும். நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை வந்து ஒரு 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. முருகப்பெருமானை வந்து தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் இருந்தபடியே, அதாவது என்னுடைய விஷயங்கள் முதல்ல வீட்டில் இருந்தபடியே நம்ம இறைவனை வணங்கினோம்னா நம்ம கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். கோயில்களில் போயிட்டு நம்ம கோயிலில் போய் வணங்கும் பொழுது அந்த விஷயங்கள் வராது. நிறைய பேர் மத்தியில் வந்து நம்மளை அடக்கிக்கிட்டு போயிட்டு வணங்கிட்டு வருவோம். ஆனால்
வீட்டில இருந்து சின்சியராக ப்ரே பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக துணை புரிவார். பெயரில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து மிகவும் தவறாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கு நேர் எதிர்மாறாக தான் நடக்கும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூட்சும நம்பர் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் சுபிக்ஷம் ஆகிடலாம். 14 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்லேயும் அந்த கூட்டுத்தொகை 14 வர மாதிரி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் சுபிக்ஷமாக இருக்கும். வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் ஹலோ. வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. நான் ஷகிலா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஷகிலாமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் கணவருக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. அவர் பேர் வந்து பி பாபு. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் வந்து 4/7/1959. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து காலை 6:30 மணி. ஓகேமா, என்னம்மா கேட்கணும் உங்க கணவருக்காக இன்னைக்கு? அவருக்கு வந்து 2 பேர் இருந்தது மேடம். சரிங்க. ஒண்ணு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் இருந்தது. சரி. அப்புறம் தான் அவர் பி பாபுன்னு மாத்தினாரு. அப்ப வந்து என்னன்னா அந்த பேர் மாத்தினதுல இருந்து தொழிலும் போயிடுச்சு, படிப்படியா எங்களுக்கு வருமானம் போயிடுச்சு. அப்புறம் இவருக்கு உடம்பும் சரியில்லாம ஆகிக்கிட்டே இருக்குது அடிக்கடி. அதான் சார்ட்ட வந்து இந்த பேர் மாத்தினது இருக்கட்டுமா இல்ல பழைய பேரே இருக்கட்டுமா, அவருக்கு தொழில் எங்களுக்கு ஏதாவது வருமானம் வர்றதுக்கு அமையுமா? கண்டிப்பா ஷகிலாமா, கவலையப்படாதீங்க, சார் இப்ப செக் பண்ணி சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. சாய்ராம் சார். வணக்கம்மா. வணக்கம். அவருடைய வருடங்கள் மட்டும் சொல்லுங்கம்மா, பிறந்த வருடம். 1959 சார். 59ங்களா? ஆமா. 59. ஓகேம்மா, நீங்கள் இப்போ ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. என்னென்னா இந்த நியூமராலஜி ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் மாறும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அது எல்லாமே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதமாக சொல்லியிருக்கீங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம் வாழ்க்கையில். நமக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஆற்றல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கணும். இப்போ இவருக்கு 1ஆம் எண்ணில் வந்து பெயர் அமையிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இல்லைம்மா. முதல் பாயிண்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அவருடைய தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த 1லேருந்து 9க்குள்ளே தான் நியூமராலஜி. அதில் எந்த நம்பர் தேர்ந்தெடுக்கணும், எந்த சீரியல் தேர்ந்தெடுக்கணும், இதுதான் முக்கியமான விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது நிச்சயம் பி பாபு அப்படின்ற எண்கள் வந்து தவிர்த்திடுங்க. முறை பிரகாரம் சரியான எண்களில் அமைச்சு கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் 10 நாளில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பயப்பட வேண்டாமா. இவங்களுடைய சூட்சும எண் என்ன கொடுப்பீங்க? இவர்களுடைய சூட்சும எண் பார்த்தீங்கன்னா 59. ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க 1லிருந்து 9 வரை தான் நியூமராலஜி அப்படின்னு சொன்னீங்க சார். ஆனா 0 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா? பொதுவாவே நம்ம கணிதத்துல எடுத்துப்போம், மேக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 0க்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்கு. ஸோ எண் கணிதத்துல 0 குறித்து சொல்லுங்க சார். மிக அற்புதமான கேள்வி. 1ஆம் எண்ணில் பிறந்தவங்க, 4ஆம் எண்ணில் பிறந்தவங்க, இவங்க எல்லாம் ரொம்ப சொகுசாக வாழக்கூடிய பிறவிகள். ஆனால் இவர்களுடைய பெயரை கூட்டினால் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்குள்ளே அமைஞ்சதுன்னா, இப்போ ராஜா அப்படின்ற நம்பர் கூட்டினா 5 தான் வரும். அப்போ அவருடைய இனிஷியல் வந்து எம்னு வச்சுப்போம். எம் ராஜானா 9ன்னு வரும். 9ன்னா 09. அப்போ முதல்ல 0 வர்றதுனால ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய தகுதி இவருக்கு இயற்கையிலேயே கடவுள் கொடுத்து இருந்தாலும் ஒரு தடவை கூட இவர் புக்கை எடுக்க முடியாது, படிப்பு ஸ்டாப் ஆகிடும். அப்போ அந்த 0 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் 50ன்னு சொல்லக்கூடிய எண்களை இப்போ நம்ம சொல்கிறேன், அப்போ 0 பின்னாடி வருது. இப்போ ஒரு பிறந்த தேதியை நம்ம கூட்டுறோம். பிறந்த தேதி 4, உயிரெண் 5, அதாவது 4, 5 கூட்டுத்தொகை காம்பினேஷன். இப்போ அந்த 5ன்னு வரக்கூடிய எண்களில் பார்த்தீங்கன்னா 45 வயது 47 வயதுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான துறைகளில் அவங்க இருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் கிடைக்கும். ஆனால் இந்த 50ன்ற நம்பர் அவங்க பயன்படுத்திட்டு இருக்கும்பொழுது எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு அவங்க உடம்பு பொசிஷனே டம்மி ஆகிடும். அப்போ உடலில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வர ஆரம்பித்து அவருக்கு பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸ் இருந்தாலும் அவர் எதுவுமே செய்ய முடியாமல் வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ 0வுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது. கத்தி மாதிரி கவனமாக கையாள வேண்டிய விஷயங்கள். மிகவும் பயனுள்ள தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ரேணுகா தேவி நான் பேசுறேங்க. ரேணுகா தேவிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சிவகாசியில இருந்து. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
எஸ் ரம்யாங்கிற பேருக்கு. ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ரம்யா வந்து 12ஆம் தேதி மாதம் 18 18. ஓகே, 1991. சரிங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 18ஆம் தேதி காலையில 5:25க்கு. ஓகேம்மா, என்ன கேட்கணும் ரம்யாக்காக இன்னைக்கு? வேலை தடங்களாவே போய்கிட்டு இருக்கு. ஓகேம்மா, சரி, இப்ப பார்த்து சொல்வாரு, கேட்கலாம். ஆ ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சரிம்மா, உங்கள் பொண்ணு இது எத்தனாவது பொண்ணுமா? பொண்ணு சார். பொண்ணு. சரி, இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் கடவுள் என்ன கொடுத்துருக்காருன்னா ரொம்ப ஸ்லோவாக போகணும் அப்படின்ற விதி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தான் கொடுப்பாரு. அதிகமாக கடவுள் சோதிக்க மாட்டார். ஏன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா உழைப்பாங்க, நிறைய புக் எடுத்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுவாங்க, எழுதி பார்ப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, கடுமையாக போராடுவாங்க. பட் பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் 3 வருடத்திற்கு பிறகுதான் நடக்கும். இந்த விதியை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கணும், தொடர்ந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நியூமராலஜியில் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். 19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் ஆதிக்கம் உள்ள எண், அதை வந்து எழுதி அவங்க பர்ஸில் வச்சுக்க சொல்லுங்கள். திருப்பதிக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் நடந்து போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும். நியூமராலஜியில் இருக்கக்கூடிய எண்களும் கடவுள் மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். வணக்கம். பெயர் தவறாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு கரெக்டான எண்களில் பெயர் இருந்துச்சுன்னா படிப்பாங்க, படித்து முடித்த உடனே வேலை கிடைச்சிரும். இப்போ இவங்க பிறந்திருக்கிறது 18ஆம் தேதி விடியற் காலைன்னு சொல்லும்போது என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் அது 17. அப்போ 8ன்னு வரும்பொழுது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லக்கூடிய ராகு, இது எல்லாமே ரெண்டும் சேர்ந்து ஸ்லோவாக்கிடும். அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. குழந்தைக்கு நான் சொன்னக்கூடிய விஷயங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நிச்சயம் சுபிக்ஷமாக இருக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்க போறேன். அவருடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. எஸ் பிரபு. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 16/3/1987. பிறந்த நேரம்? 11:25. ஓகே சார், என்ன கேட்கணும் பிரபுக்காக இன்னைக்கு? திருமணத்தை பத்தி கேட்கணும். திருமணம். ஓகே சார், இப்ப பதில் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம். அவருடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 16/3/1987. 16/3. பிறந்த நேரம்? 11:25. 11:25. திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆமா, தடையாயிட்டு. குரு கேது சம்பந்தமான தோஷமும் ராகு கேது சம்பந்தமான தோஷமும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜாதகத்தில் கேட்டாலும் அந்த தோஷங்கள் தெரியும், முக லட்சணங்களை பார்த்தாலும் அந்த தோஷங்களை தெரிஞ்சுக்கலாம், அவர்களுடைய பெயர் எண்கள் பிறந்த தேதியை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம், அவருடைய குணங்களை நீங்களே வீட்டில் இருந்தபடி பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி நல்லதும் சரி நம்ம எந்த சாஸ்திரம் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம முடிவு பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கணும். இப்போ உங்கள் பிள்ளைக்கு பெயர் எண்கள் 22ன்னு சொல்லக்கூடிய எண்களில் இருக்கிறதுனால நிச்சயம் எல்லாமே கிட்ட வந்து ஸ்லிப் ஆகிடும். ஒரு பொருத்தமான பெண் அமையறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். அப்போ இதற்கு சரியான வழிமுறைகளை நீங்கள் உட்காந்து முறைப்பிரகாரம் நியூமராலஜியில் பெயரை சரி பண்ணிவிட்டு தொடர்ந்து எழுதிட்டு வந்துட்டு ஒரு சில குலதெய்வ வழிபாடுகள், இறை வழிபாடுகள் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு தான் அடுத்த படிக்கட்டை தாண்ட முடியும். பயப்பட வேண்டாம், நிச்சயம் இன்னும் ஒரு 6 monthsக்குள்ளே சரியாயிடும். 50ன்னு சொல்லக்கூடிய எண்ணை வந்து தற்காலிகமாக பயன்படுத்திட்டு வர சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், எண் கணிதம் குறித்த பொதுவான ஒரு இது எல்லாருக்கும் என்ன இருக்கு மனசுல அப்படின்னாக்க, 1ஆம் தேதியில பிறந்தா 1ஆம் நம்பர்ல பேர் வைப்பாங்க,
2ஆம் தேதி பிறந்தா 2வது நம்பர் தான் நமக்கு வந்து அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா 3வது எண்ல பேர் வைப்பாங்க. ஏன்னா என்னுடைய புள்ள வந்து நல்லா படிச்சு வரணும், அதனால 3 தான் சிறந்தது அப்படிம்பாங்க. வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னா 9வது எண் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தாக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அதையே வந்து வழி வழியா அவங்க வந்து பின்பற்றிட்டே வருவாங்க இல்லையா? முதல்ல இது சரியா? இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குமா? அதை பத்தியும் சொல்லுங்க. நிச்சயமாம்மா, நிச்சயமா ஒரு அற்புதமான கேள்வி. ஏன்னா இது 90% மக்களுக்கு இது எளிமையான முறை. ஏன்னா பிறந்த தேதியை பார்ப்பாங்க, 5ஆம் நம்பரில் பிறந்திருக்கா குழந்தை, சரி ரைட்டு ஒரு 5ஆம் நம்பரில் பேர் வச்சிரு. 9ஆம் நம்பரில் பிறந்திருக்கா, 9ஆம் நம்பரில் பேர் வச்சிரு. இது சரியா அப்படின்னா 50% சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அதை நானும் செஞ்சேன்னா அது எனக்கு ஒரு பெருமளவு வெற்றி தான், ஒன்றும் பெரிய தோல்வியாக இருக்க போகிறதுக்கான வாய்ப்புகள். அந்த மாதிரி படிப்பு காலம் வரைக்கும் மட்டும்தான் இது செல்லுபடி ஆகும். அப்போ அந்த படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர ஸ்பீடாகிடுவாங்க. இப்போ 1ஆம் தேதியில் பிறந்து ஒரு 1ஆம் நம்பரில் பேர் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்டடில் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிளாஸில் எல்லாருமே வந்து 2 நாளுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க என்றைக்கே படித்து எழுதி காமிச்சிருவாங்க. அவங்க கிளாஸில் இருக்க மிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும், இவன் ரொம்ப இதுவாக இருக்கான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. இப்போ 2ஆம் எண்களும் அது மாதிரி தான். ஒவ்வொரு எண்களும் அதே எண்களில் பெயர் வச்சுக்கும் போது 50% வளர்ச்சி நம்ம கண்ணுக்கு அப்பட்டமாக தெரியும். ஆனால் படிப்பு முடிந்தது பிறகு நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. டோட்டலி நம்மளுடைய லைஃப் அப்சைட் டவுனாக மாறிடும், நம்ம கையில் இருக்காது. அப்போ அந்த விஷயங்கள் ஏன் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு பிறந்ததுலேருந்து கல்வி, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, வீடு, அதாவது பொருளாதாரம், புகழ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து 90% பொருத்தமாக அமையக்கூடிய ஒரே எண்களை தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ அதை ஆரம்பத்திலே தேர்ந்தெடுக்கிறதும் சில வழிமுறைகள் இருக்குது, அப்பப்போ தேவைப்படும் போது செலக்ட் பண்ணுறதும் சில வழிமுறைகள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கங்கராஜன் சொல்லி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்க போறேங்க. அவருடைய பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. அவர் பேர் வந்து லோகநாதன். லோகநாதன். அவர் இனிஷியல்? இனிஷியல் வந்து என் பேர் கங்கராஜன், ஜி லோகநாதன் வரும்னு நினைக்கிறீங்க. என் பேர் கங்கராஜுங்க. தங்கராஜுங்களா? அப்ப டி லோகநாதன். சரிங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேடம் என் பேர் வந்து கங்கராஜு. கங்கா ராஜுங்களா? ஆமா. சரிங்க ஜி. ஓகேங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2004-21 ஏப்ரலுங்க. பிறந்த நேரம்? காலை 11:15. சரிங்க, என்ன கேட்கணும் அவருக்காக இன்னைக்கு? அவர் நல்லா படிப்பாரு, நவத்தி இருப்பாரு. ஒண்ணுங்க மேடம், அவர் பிறந்தது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கடன் தொல்லையா இருக்குங்க மேடம். அவர் பிறந்தது கர்நாடகா. சரிங்க. நாங்க இப்ப இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு பக்கத்தால. ஓகேங்க, கவலையப்படாதீங்க. இப்ப சார் தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். சரிங்க மேடம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இவருடைய பெயர் எண்கள் 38ன்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. நான் பொதுவாக நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கும்போது 2, 11, 20, 29 பிறந்த தேதி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செட்பேக்கான லைஃப் இருக்கும், ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ரொம்ப சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுடைய பிள்ளையோட பிறந்த தேதி ரொம்ப அற்புதமான பிறந்த தேதி. வாழ்நாளில் முதல் அவருடைய இறுதி வாழ்நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. இதுதான் ஜாதகருக்கு கடவுள் படைச்ச ரகசியத்துக்கான விதி. ஆனால் உங்களுடைய பெயர் எண்கள் மூலமாக அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், அலர்ஜி சம்மந்தமான ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், சளி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கும். படிப்பிலும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா படிக்கிற மாதிரி நடிப்பார், பட் படிக்க மாட்டார். ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார் சாப்பிட்றதுக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கவனத்தில் கொண்டு சிறப்பான எண்களில் வடிவமைச்சிங்கன்னா பிற்காலத்தில் மிகப்பெரிய லெக்சரர், ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 59ன்னு சொல்லக்கூடிய சூட்சம் எண்ணை ஒரு 10 நாளைக்கு பயன்படுத்தி பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள். மற்றது அப்புறம் பேசலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க இனிஷியல் சொல்லுங்க. வி வி DAYALAN. ஓகேங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/11/1955. பிறந்த நேரம்? 2:20. ஓகே, என்ன கேட்கணும் சார் உங்களுக்காக?
தொழில் வந்து சரியா இல்லாம ஒரு 4-5 வருஷமா வந்து என்ன இது வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்க தவிர இப்ப இந்த 2-3 வருஷம் சுத்தமா வேலையே இல்லாம இருக்காங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சாய்ராம். வணக்கம் வணக்கம் சாய்ராம். தொழில் என்ன சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் முதல்ல வந்து இன்ஜினியர் ஒர்க் லேட் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆர்ஓ வாட்டர் தண்ணி வந்து அது சரியா போல சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆர்ஓ வாட்டர் பண்றேன். ஏதாவது பண்ணும்போது நான் எதுக்கும் நான் முன்னேற்றம் ஆக முடியாம இருக்கு. சரி சரி சரி. முதல் விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கம்பெனி வச்சிருக்கேன் சார். சாமி சொல்லுங்க. ராணி என்டர்பிரைசஸ் வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஃபைன், பரவாயில்ல. இப்போ உங்களுடைய பிறப்பின் ரகசியம் இந்த 55 பிறந்து இத்தனை வருடத்திற்கு அப்புறம் இன்னைக்கு வந்து முயற்சி பண்ணி கேட்டிருக்கீங்க. மிகப்பெரிய விஷயங்கள். ஏன் இவ்வளோ கால தாமதமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் கொஷின்ஸ் வருது அப்படின்னா, உங்களுடைய விதிப்பயன் ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் முடிச்சுட்டு அடுத்த நாள் போகிறதுன்றதுக்குள்ளே நம்ம ஆக்டிங்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட இப்படி பேசி முடிச்சுட்டு அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எப்படிலாம் பேசணுன்றது புஷ் பண்ணிவிட்டு எல்லாமே தள்ளி தள்ளி விடக்கூடிய வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. அதனால் நீங்கள் வந்து சாய்பாபாவை வந்து உங்களுக்குரிய கடவுள், நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கடவுளோ அவங்கள தான் வணங்க சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்குரிய கடவுள் சாய்பாபா கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் அநேகமாக அவர் சம்மந்தமாக நீங்கள் போயிட்டு தான் இருப்பீங்க. அந்த டச்சஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகே ஓகே ஃபைன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஸ்தலங்கள், அந்த அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட ஜென்ம தோஷங்கள் விலகும். அழைப்பிற்கு நன்றி சார். எண்கணித ரீதியாக ஒருத்தருக்கு வந்து ஒரு பெயரை கரெக்டா வச்சாக்க ஜாதகத்துல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கூட தீர்க்க முடியுமா? உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க பாலசுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல சுக்கிர தசை வந்தாக்க படிப்பு அவ்வளவா நல்லா வராது அப்படிங்கிறது ஜாதக ரீதியா சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனா எண்கணிதத்துல 3ஆம் எண் வந்து படிப்புக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? 3ஆம் எண் இல்லைனாக்கா அவங்களுக்கு உரிய ஒரு எண்ல பெயரை மாற்றி அமைத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எண்கணிதம் கொடுக்குமா? அற்புதமான கேள்விமா. அதாவது கடவுள் சொன்ன ஒரு விஷயங்கள் என்னன்னா, பிரச்சனைன்னு ஒரு குரூப்பை பிறக்க வச்சிருவார். அவங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தீர்வு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது குரூப் வந்து பிரச்சனை இருக்கும், இடையில சரியாகும். இது 2வது குரூப். 3வது குரூப் வந்து எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அடுத்த நொடியே அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது குரூப். 4வது குரூப் பிரச்சனை அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, பிரச்சனைனா என்னன்னு கேட்பாங்க. இதுதான் 4வது குரூப். இது எதை சார்ந்து இருக்குன்னா, அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு நியூமராலஜியில் பெயர் இருக்கா, வாஸ்து பிரகாரம் வீடு இருக்கா, அவர்களுடைய மூதாதையர்கள் நல்ல செயல்கள், தான தர்மங்கள், இறை வழிபாடு எல்லாம் இருந்துச்சா, இது எல்லாம் கோரலேட் பண்ணி பார்த்த பிறகு தான் இதை முடிவு பண்ணணும். நீங்கள் கேட்ட கேள்வி, ஜாதகத்தில் ஒரு குறைபாடு இருக்குது உடனே நியூமராலஜியில் பண்ணிவிட்டு அது சரி பண்ண முடியுமான்னா, ஜாதகம்ன்றது மழை மாதிரி, அது எப்போ வேணாலும் பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நியூமராலஜின்றது கொடை மாதிரி, நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே தற்காத்துக்கலாம். அற்புதமா சொன்னீங்க சார். இன்னைக்கு வந்து எண்கணிதம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அற்புதமான டிப்ஸ் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியில எண்கணிதம் குறித்த தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வலம் வாஸ்து திரு ஆதியருள் அசோகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்கள் அடியிலையும் வணங்கி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். சார், தெற்கு திசையில வந்து குளமோ ஏரியோ நீரோ அல்லது பள்ளமோ இருந்தாக்க அந்த வீட்டுல வந்து வாஸ்துவின் பலன் எப்படி இருக்கும் சார்? இது சரியா எப்படி இருக்கும்? அதாவதுங்க ஒரு அற்புதமான கேள்விங்க. அதாவது வந்து முரண்பாடான கேள்வின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் பஞ்சபூதம் அப்படிங்கிறது வந்துங்க தெற்கிலே மேற்கிலே குழிகள் ஆகாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆறுகளோ குளங்களோ ஏரிகளோ இருந்தால் அது மிக மிக தவறான விஷயம்தான். அதன் அருகிலேயே இருக்கக்கூடாதுங்க. அருகிலேன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீதியாவது வரணும். அந்த குளத்துக்கும் அந்த வீட்டுக்கும் இடையில் ஒரு ரோடு போகணும். ஒரு ரோடு போனால் பொதுமக்களினுடைய நடை உண்டாகிறது. அப்போ வந்து அதனுடைய தோஷம் குறையுது. அதுக்கு இந்த பக்கம் அமைக்கும் பொழுது மிக சரியான வெற்றி கிடைக்கும். இப்போ தோட்டத்தில் வீடு கட்டுறவங்க அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க,
இந்த வாய்க்கால் வருதுங்க சார், மேகையே அப்படின்னு சொல்லிட்டு தென்மேற்கு குபேர மூலையில் தான் கட்டணும்னு சொல்லி ஒருத்தர் கட்டி வச்சுருந்தாருங்க. 15 ஆண்டுகள் ஆச்சு. அந்த வாய்க்காலில் 6 மாதத்துக்கு தான் தண்ணி வரும். ஆனால் 6 மாதத்துக்கு தண்ணி வருதுனால ஒரு ஆள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வரும். பெரிய ஒரு 10 அடி வாய்க்கால் தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க, குபேர மூலைன்னு சொல்லி அங்கே கட்டி வச்சிட்டாரு. அப்போ நம்ம போய் பார்க்குறப்ப தான் தெரியுதுங்க, அந்த 15 ஆண்டுகள் ஆன பின்னாடியும் அவங்க வீட்டில் அந்த அற்புத பலன்கள் கிடைக்கல. வாஸ்துப்படி அமைச்சிருக்கிறார், மிகப்பெரிய வாஸ்து சாஸ்திர நிபுணர்கிட்ட தான் கேட்டு கட்டிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் இருக்குது. நம்ம போய் பார்க்குறப்பவே இடத்த சூஸ் பண்ணுறப்பவே தெளிவாக பண்ணிக்கிங்க. நம்ம முதலே சொல்லிடுவோம், இந்த இடத்தில் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ரத்தத்தை வேர்வியாக்கி சம்பாதித்த பணத்தை ஒரு 50 லட்சம் 60 லட்சம் அதை அந்த இடத்துல போட வேண்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பணத்தை ரேஸில் சம்பாதிக்கிற மாதிரி டெய்லி ரன்வே பயங்கரமாக போய் சம்பாதிச்சு வச்சிடும். அந்த பணத்தை வந்து கஷ்டப்பட்ட பணத்தை தவறான இடத்துல அமைக்கிறப்போ அவர் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, அவர்களுடைய குடும்பமே அடுத்த லெவலுக்கு எந்திரிக்க முடியாமங்க, இஎம்ஐ கட்ட முடியாமல், அப்புறம் சொத்து ப்ராப்ளம் ஆகி ரொம்ப சிக்கலில் இருக்கிறவங்கள நம்ம நிறைய பேர்த்த பார்த்துட்டோங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தெற்கில் மேற்கில் குழிகள், கிணறுகள், ஆறு, பள்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து முறைப்படி சில விஷயங்களை செய்யும் பொழுதுனா பூஜை, இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கண்டிப்பாக வாஸ்து கிடையவே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கையோடு ஒன்றா போயே ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு ரோடு இல்லைனாலும் நம்மளுடைய தோட்டமாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு 10 அடி வீதி விடணும். பொதுமக்கள் நடப்பதற்காக ஒரு வீதி மாதிரி விட்டு அது எல்லாரும் புழங்குற மாதிரி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி கட்டணும். இல்லைன்னா குபேர மூலை சாய்ஸ் அப்படிங்கிறது இடத்த தேர்ந்தெடுக்கிறது. கட்டும் பொழுது எனக்கு 10 ஏக்கருக்கு நான் எங்கே வேணால் கட்டுவேன் அப்படின்னு கட்டக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலாதாரமான விஷயங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 கேஸ் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்துருக்குறேங்க. அதனால் தெற்கிலை மேற்கிலை குழிகள், கிணறுகள் கண்டிப்பாக வேண்டாம். மிகவும் சிறப்பான, அதே சமயம் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங்மா. யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேங்க, சேலத்துல இருந்து. சொல்லுங்க உமா, சார்ட்ட பேசுங்க. வணக்கம் உமா, வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து சின்னதா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் சார். சரிங்கம்மா. அது வந்து கிழக்கு பார்த்த வாசப்படி மேல வச்சிருக்கேன் சார். சரிம்மா. பார்லர் பேரு எவர் கிரீனுங்க. சரிம்மா. எனக்கு வந்து அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகல, என்ன செய்யலாம் சார்? எவ்வளோ நாள் ஆச்சுங்கம்மா நீங்கள் இந்த தொழில் பண்ணி? சார் நான் ஏற்கனவே கடை வச்சிருந்தேன், ஒரு 2 இயர்ஸ் நல்ல பெக்கப்புங்க. அதுக்கப்புறம் பேபி பிறந்துட்டான்னு விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் 3 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க. ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சொந்த வீடுங்களாம்மா? என்னங்க சார்? உங்களுக்கு சொந்த வீடுங்களா? இல்லைங்க சார், வாடகை. வாடகை வீடு. அந்த வீட்டில் இருக்கும்போது தான் முதல் கடை வச்சுருந்தீங்களா? இல்லைங்க சார், நாங்க வேற வீட்டுல இருந்தப்ப கடை வச்சிருந்தோம். இப்போ நீங்கள் வந்து கடை பிரச்சனை இல்லைங்கம்மா. கடை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் நடந்துடும். பட் நம்ம வீடு நல்லா இருக்கணும். நீங்கள் வீடு வாஸ்துப்படி இருக்கிற வீட்டுக்கு போய் உட்காருங்கம்மா. வடக்கிழை கிழக்கிழை காலி இடம் வேணும். உங்களுக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆகணும்னா வாயு மூலை, ஈசானி மூலை நல்லா அற்புதமாக இருக்கிற இடமா பார்த்து நல்ல வீட்டுக்கு போங்க, மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்கம்மா. ஆனால் நீங்கள் வீட்டை மாற்றினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கடையை பற்றி தப்பாக நினைக்க வேண்டாங்க. கடை எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய பழைய கிளைண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பேர் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னாவே வந்துடுவாங்க. பட் நீங்கள் வந்து வீட்டை மாற்றிடுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஜாபார் பேசுறேன் மேடம், ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில இருந்து. சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் இந்த கிழக்கு பார்த்த வாக்குப்படி வீடுங்க சார். சரிங்க. ஒன்று ஈசான மூலையில கிணறு இருக்குங்க சார். சரிங்க. அப்புறம் அது வெட்டின மாதிரி நிலத்தொட்டிங்க சார். அப்புறம் அது வெட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா லெட்டின் கீழே ஓவர் டேங்க் இருக்குங்க சார், லெட்டின் டேங்கு. ஓகே, உங்களுக்கு என்ன சந்தேகங்க சார்? நான் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க சார். தொழில் கொஞ்சம் அப்படியே மந்தமாக இருக்குங்க. சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அப்படியே முன்ன ஆகிட்டு இருக்குங்க. அதுக்குதான் சார் கொஞ்சம் எல்லாம் லேட் ஆகுங்க கொடுக்கல் வாங்கலாம். ஓகே, பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாஸ்துப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இது இருக்குதுங்க, இது அடுத்து இது இருக்குதுங்க, இது எடுத்து இது இருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆனால் இதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது. சொன்னீங்கன்னா எனக்கும் சொல்ல தெரியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எப்படி நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க, பாயிண்ட்லாம் கேட்குறீங்க. பிஸ்னஸ் அதாவது கர்ணம் தப்பினால் மரணம். அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க 100% வந்துங்க நேரில் கூப்பிட்டு வாஸ்து உங்கள் சென்னிமலை நீங்கள் கூப்பிடுங்க. நான் நேட்டிவ் திருப்பூர் தாங்க, கூப்பிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து தர்றேன். உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய வளர்ச்சி எப்படின்னா 20 ஆண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்பா பார்த்துட்டு இருந்தாருங்க. நம்ம இந்த ஒரு 7-8 வருஷமாக தனிப்பட்ட முறையாக அப்பாவுக்கு பின்னாடி
மிகப்பெரிய லெவலுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, நம்ம 3-4 ஸ்டேட்லேயும் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அதனால் வந்து நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். நம்மளுடைய வெப்சைட் போய் பாருங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தவர் வந்து ஜீரோவில் ஆரம்பித்தவர், அவர் இன்றைக்கி இப்போ ஒரு 30-50 கோடி வரைக்கும் போயிட்டார். இப்போ அவங்களுடைய பசங்கள் கன்சர்ன் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு நம்ம தான் போய் பார்த்துட்டு இருக்கிறோங்க. இன்றைக்கி அவங்க அதே அன்று எப்படி கூப்பிட்டாங்களோ இன்றைக்கி அதே மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த தொழிலில் வந்துங்க நேர்மையாக இருப்பேங்க, நியாயமாக இருக்கணும். அப்புறம் 2வது பஞ்சபூதங்களோட விளையாடுறப்போ ரொம்ப தப்பு பண்ணணும்னா நாம் நிற்க முடியாது. அதனால் வந்து நிச்சயமாக சரியாக இருக்கணும், தெளிவாக செய்யணும். ஏதோ வார்த்தைக்கு வந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு சொல்கிறதெல்லாம் வாஸ்தே கிடையாது. அனுபவம் அனுபவம் அனுபவம், இதுவே வாழ்வின் வெற்றியின் ரகசியம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பார்த்ததே டாக்டர்ஸ் வந்து பெரிய டாக்டர் பேசவே மாட்டார், எல்லாரும் பார்த்து முடிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு செகண்டில் கண் இப்படின்னு பார்ப்பாரு, சரி இந்த பேஷண்ட் இதுக்கு பண்ணுங்கன்னு போயிட்டே இருப்பார். ஆனால் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த மீதி 9 பேர் முன்னாடி பார்த்தவங்க பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஜெயிக்கவில்லை அப்படின்னா அந்த சூத்திரம் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த விஷயம்தான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள். வெள்ளை கோயிலில் நிறைய பார்ப்பாங்க, ஏகப்பட்ட பேர் ஃபைனான்ஸ் பார்ட்டிகளை பார்த்துட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து அவங்க வீட்டில் திருட்டு போன பின்னாடி கூப்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து நல்லா இருக்கும்போது மிகவும் நல்லா இருக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தருடைய மனோநிலை வெவ்வேறுங்க. நீங்கள் நல்லா வரணும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். சில பேர் வந்து இடம் பற்றாக்குறை காரணமாகவோ இல்ல பிள்ளைகளுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலயோ மாடியில வந்து ஒரே ஒரு ரூம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சார். இது எந்த இடத்துல போடலாம்? அதாவது வந்துங்க, இப்போ ஃபஸ்ட்டு கட்டும்போது மேலே கட்டவே மாட்டாங்க, மொட்டை மாடி மாதிரி வச்சுட்டுருவாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி பொண்ணுக்கு கல்யாணம் ஆக வந்தால் இருக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணுங்க, இந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒரு காரணம் சொல்லி ஒரு ரூம் போடணும் அப்படிம்பாங்க. அந்த ரூம் வந்துங்க தெரியாதனமாக ஈசானி மூலையில், வடகிழக்கு ஈசானி மூலையில் மட்டும் அமைச்சிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அமைச்சிட்டா நம்மளுடைய வண்டிக்கு நாமளே ஸ்பீடு பிரேக் ஆகிடுவோம். அதனால் தென்மேற்கு குபேர மூலை, தென்மேற்கு நெருதி மூலைன்னு சொல்லுவோம், அந்த மூலையில் மட்டும் ஒரு ரூம் போட வேண்டியது வந்தால் மேலே மாடி மேலே போடலாம். அந்த இடத்துல டேங்க் இருக்கிறதுனால டேங்க் இடிச்சிட்டு ரூம் போட்டு அது மேலே வச்சுக்கலாம், தவறு கிடையாது. ஒவ்வொருத்தர் டேங்க் கட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் வரலைன்னு சொல்லிங்க 4 பில்லர் எழுப்பி ரொம்ப ஹைட் பண்ணி வைப்பாங்க. அது அந்த மாதிரி வைக்கணுங்கிறது கிடையாதுங்க. அதுக்கு அந்த மாதிரி 4 பில்லர் வச்சு வைக்கிறப்போ அந்த இடம் ஒரு ரூம்பாகவே போட்டு தட்டுமுட்டு ஜாமானும் கூட வச்சுக்கலாம், 6 புலங்களையும். இந்த மாதிரி தேவைப்படுறப்ப அந்த ரூம்பாக பண்ணிக்கலாம். நமக்கு ஒரே செலவில் 2 விஷயம் கிடச்சிரும். நிறைய பேர் அதுக்கு ஒரு 10 அடி தூக்காமல் ஒரு 7 அடியோ 8 அடியோ தூக்கி தனியாக வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்து இந்த பக்கம் சைடு ஏதாவது ரூம் போடணுங்கிறப்போ இந்த ரூமினுடைய உயர் குறைவாக வருதுங்க சார், எச்சாக வருதுங்க சார், இந்த மாதிரி ப்ராப்ளமே வேண்டாம். மேலே வந்து கட்டணும்னு நினைக்கிறவங்க 4 பில்லரை மட்டும் போடுறப்போ கூட செவுரை வச்சு ஒரு ரூம்பே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு யாரோ சொந்தம் வந்தால் தங்கிக்கலாம். அப்புறம் நீங்களே ஏதாவது ஒரு போய் தூங்கலாம். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சிறப்பா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் சிவா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிப்பேட்டு தாலுகா. சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. வணக்கம் சிவா, வாழ்க வளமுடன். நான் வந்து வடக்கு தெற்கு கடகால் போட்டு வச்சிருந்தேன், போட்டு பல வருஷம் ஆச்சு. சொல்லுங்க. அது வந்து நான் எப்படி முயற்சி பண்ணாலும் அது வீடே கட்ட முடியல. என்ன காரணம்? எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? நான் வந்து இப்படி அகலம் வந்து அதாவது வந்துங்க, இவர் கடைக்கால் போட்டு 2-3 வருஷம் 4 வருஷமாக கட்டாமையே விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாருங்க. பூஜை போடுவதற்கும் கடைக்கால் போடுவதற்கும் அதுக்கு வாஸ்துக்கு சம்மந்தம் இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல பூஜை போட்டுட்டு அவங்க வாட்டில் கட்டாமையே விட்டுருவாங்க. பூஜை போகிறதுனாவே நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா தான் பூஜைக்கே போகணும். பூஜை போடாமல் இப்போ வந்துங்க சில பேர் பூஜை போடாமையே மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டுங்க. இது பஞ்சபூதங்கள் அனைவருக்குமே போடும், மனிதனாக இருக்கிறவங்களுக்காக. அதனால் இந்த தம்பி பூஜையை மட்டும் போட்டுட்டு நிறுத்திட்டேன், எனக்கு வீடு கட்ட முடியலன்னா அவர் ஒன்றா ஃபினான்சியல் இல்லாமல் நிறுத்தி வச்சிருக்கலாம். அல்லது இப்போ இருக்கிற வீடு தவறாக இருக்கும். இருக்கிற வீடு தவறாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு நாமளே ஸ்பீட் பிரேக் வச்சுக்கிட்டோன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. சில பேர் ஒரு ரூம்பு தானே, ஒரு விஷயம் தானே, ஒரு மரம் தானே இருந்துட்டு போகுது, என்ன பண்ணி போடுன்னு இருப்பாங்க. அது எல்லாமே செய்யுங்க. வாஸ்து வந்துங்க மனிதனை கண்டிப்பாக பார்க்காது, அதனுடைய வேலையை அது சரியாக செய்யும். நாம் தெளிவாக இருந்துக்கணும். எப்போவுமே வந்து ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்துட்டோம், அப்போ நாம் ஒரு ரூம் தான் நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னால பண்ணிடக்கூடாது. மறுபடியும் கூப்பிட்டு கேட்கணும். என்ன ரீசன்னா அவங்க செய்வது சரியா தவறா என்று அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவங்களே டோசேஜ் எடுத்துக்கூடாது. மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போகணுங்கிறது இது நிச்சயமாக சொல்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் செஞ்சு டவுன் ஆகிட்டாருங்க. மறுபடியும் டீலாக் போய் மறுபடியும் நான் போய் தூக்கி விட வேண்டியதாக இருக்குது. இது செகண்ட் ஹாப் வர மாதிரி இருக்குங்க. லைஃப் மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஸ்ரீவித்யா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஸ்ரீவித்யாமா, சார்ட்ட பேசுங்க. எங்களோட சார், எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் நான் 8 வீடு. ஆக்சுவலா நாங்க 4th ஃப்ளோர்ல இருக்கோம். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு.
அதுல நாங்க வாங்கும் போது என்ன பண்ணிட்டோம், ஒரு பெட்ரூமா கூட அடுத்த அபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டோம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கிழக்கு பார்த்தா வாசல், அத வந்து நேரா படி வருது அப்படிங்கறதுனால நாங்க தெற்கு பக்கமும் ஒரு வாசல் வச்சிருக்கோம். ஸோ தெற்கு பக்க வாசல் தான் நாங்க யூஸ் பண்றோம், எங்களுக்கு அது செட் ஆகும் அப்படிங்கிறதுனால. பட் கொஞ்சம் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அதான் அது சவுத் வெஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகலாமா என்னன்னு உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான். ஓகேங்கம்மா, சவுத் வெஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அதாவது குபேரம் இருங்க நான் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க, நான் சொல்லிடுற பதில். தென்மேற்கு குபேர மூலை வந்து வளரக்கூடாதுங்கம்மா, அந்த மாதிரி வளர்ச்சி ஆகாது. மறுபடியும் வந்து நீங்கள் கிழக்கு பார்த்த இடத்துல படி வருதுங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி கிழக்கு வாசலுக்கு தெற்கு வாசல் ஒன்று வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. தெற்கு வாசல் வச்சா வடக்கு வாசல் தான் வைக்கணும். கிழக்கில் வாசல் வச்சா மேற்கில் வைக்கிறதுக்கு தான் சட்டம் இருக்குங்க. நீங்கள் தெற்கில் வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. தெற்கில் வாசல் வச்சதுலேருந்து உங்களுக்கு முன்னேற்றமே இருக்காது. அந்த வாசலை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். கிழக்கு வாசல் படி இருந்தால் பரவாயில்ல, படிக்கு முன்னாடி போய் மேலேறி கண்டிப்பாக போகலாம், தவறு கிடையாது. ஆனால் குபேர மூலை வளர்ச்சிங்கிறது ஒன்று தான் தவறு. அப்புறம் ரெண்டாவது வந்துங்க, அந்த டோட்டல் அப்பார்ட்மெண்ட் வாஸ்துவின்படி அமைந்திருந்து, அதாவது உங்களுடைய வீட்டுக்கு மட்டும் அந்த பகுதி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து கணக்கில் தெரியாது. மேலிருந்து சூரியனுடைய பார்வையில் அது டோட்டலாக ஒரு பாடி அப்படிங்கிறது வந்து இந்த வடக்கு அருதியிலேருந்து கிழக்கு அருதி வரைக்கும், தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும் 4 பக்கம் டோட்டல் தான் ஷேர் பண்ணி பார்க்குங்க. அப்போ வந்து நம்ம ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா புழங்கினோம்னால ஒன்றும் தவறு தெரியாது. பட் உங்களுக்கு வந்து தெற்கில் வச்ச கதவை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், கிழக்கு கதவை யூஸ் பண்ணுங்கள், அல்லது மேற்கில் ஒரு ஜன்னல் வைங்க. வடக்கில் ஈசானி மூலையில் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜன்னல் கீது வைக்க முடியும்னா வைங்க, வைக்க முடியல பக்கத்துலேயே வீடு இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு தெற்கில் அடைச்சி பாருங்கள், அதுலேயே நீங்கள் டெவலப் ஆகிடணும். அதில் ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் நேரில் கூப்பிட்டு பார்த்துக்கோங்கம்மா. அதனுடைய தன்மை வந்து இந்த மாதிரி ரூம்பை வைத்து வாஸ்து சொல்வது தவறான விஷயம். அவுட்டர் மேலிருந்து சூரியன் தான் வாஸ்து பார்க்கிறார் ஒவ்வொரு இடத்தையும். அதற்கு தகுந்த மாதிரி சுற்றி வர இடம் வேணும், தெளிவாக இருக்கணும். அதில் தான் சிறப்பான விஷயங்கள் வரும். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வலம் வாஸ்து திரு ஆதியருள் அசோகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444496955. சார், ஒரு புது வீடு கட்டும் போதோ இல்லை வாங்கும் போதோ எந்த சமயத்தில் நம்ம வந்து வாஸ்து பார்க்கணும்? கண்டிப்பாங்க. அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரிங்க, நிலத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுதே கேட்டுட்டு வாங்குறது ரொம்ப சிறப்பு. நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கும் போது வடக்கில் கிழக்கில் தொடர்ச்சி இல்லாமல் ஒரு கட்ரோடு ஒரு முட்டுச்சந்து அந்த மாதிரி வர இடமெல்லாம் போய் வாங்கிட்டோம்னா வாஸ்துக்காரரோ டாக்டரோ பெரிய ஆளாக இருக்கலாம், பேஷண்ட் வந்து பிழைக்க முடியாத அளவுக்கு ஒரு லெவலில் இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்களையெல்லாம் முதல் காப்பாற்றணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சைட்டு போடுறவங்ககிட்ட நம்ம நிறையா முறை சொல்கிறோங்க, நிறைய பேர் கேட்டு போடுறாங்க. கேட்டு போடுறவங்களாம் அவங்கையில் தெளிவாக இருக்கும். அதாவது திசைகள் கொஞ்சம் மாறுவிட்டாலும் 360 டிகிரியில் எந்த டிகிரியில் இருந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த இடத்தை முட்டுச்சந்து இந்த மாதிரி கிழக்கு முட்டு வடக்கு முட்டுச்சந்து அப்படிங்கிற மாதிரி வர இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக அதாவது ஒளிகள் ஜெனரேட் ஆகாதுங்க. கிழக்கு அப்படிங்கிறது மூடிடுச்சுன்னா சூரிய பகவானுடைய அருள் போயிடும். வடக்கு மூடிடுச்சுன்னா உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி இந்த மாதிரி வாஸ்துவினுடைய முக்கியமான விஷயம் காந்த புலன்களே வடக்கு தான் காட்டும். ஏன்னா பூமியினுடைய இழுவை விசையே வந்து வடக்கு நோக்கி இருக்குது. அதனால் வடக்கும் கிழக்கும் அந்த முட்டுச்சந்து இருக்கிற இடத்துல வீடு கட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்க நிறைய பேர்த்த. மெயின் கட்டிகிட்டு இருக்கிறவங்க வந்து 15 ஆண்டுகளாக கட்டும் பொழுது நல்லா இருப்பாங்கம்மா. ஒரு இடத்துலேருந்து கட்டும்போது பயங்கர டாப் டுப் 1 கோடி ரூபா வீடெல்லாம் கட்டிக்கிறாங்க. கட்டி முடிச்சுட்டு கடைசியில் 15 ஆண்டுகள் கேட்கும்போது அவங்களுக்கு அந்த வீட்டு வரி கட்டுறதுக்கு அருகதி இல்லாத நிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியாக நிறைய பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஆகவே இது வந்து நம்ம தெளிவாகவும் ரொம்ப பக்காவாகவும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை கூப்பிட்டு பார்க்கறதுனால வாஸ்துக்கு ஆகிற செலவு ஒரு பெரிய விஷயமே அல்லங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தனியாக நம்ம உடல் செக்கப் பண்ணிக்கிறதுக்கு தனித்தனியாக பண்ணணும். ஆனால் இது வந்து ஒரு முறை வீடு கட்டும்போது தெளிவாக பண்ணுறப்போ வாழ்க்கையில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற புதுசாக வரக்கூடிய புதிய ஒரு வரவுக்கும் கூட அற்புதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அருளாளராக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வடக்கில் நீர்நிலைகள் பள்ளங்கள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து அந்த இடத்துல அமைச்சு அற்புதமாக பண்ணும்பொழுது அந்த வீட்டினுடைய குழந்தை செல்வங்களே வந்துங்க மிகப்பெரிய அளவில், அதாவது படிக்கிறப்ப தெரியாதுங்க, பார்க்குறப்ப தெரியாது, அவர்கள் வெளியே பெருசாகி ப்ரமோட்டாகி வெளியே வரும்போது மிகப்பெரிய வெற்றியை சாதாரணமாக பிடிச்சிருவாங்க. இப்போ வந்து ஒரு வீடு கட்டின வீட்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணணும் சார்? கண்டிப்பாக ஒரு வீடு விற்கிறாங்கனாவே அதில் ஏதோ வாஸ்து குறை இருக்குதுன்னு அர்த்தங்க.
சில பேர் வந்து வாஸ்து குறையில்லாமையும் விற்பாங்க. காரணம் இன்னொன்று கேட்டிங்கன்னா, வாஸ்து நல்லா இருக்கிற வீடு விற்கிறக்கே விடாது. ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராப்பர்ட்டி பேஸில் இருந்துக்கிட்டுன்னு அது அவங்கள விட்டு போகாது. அதாவது போக வேண்டிய சூழ்நிலைனா, இப்போ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, நீ பார்க்குறக்கு ஒருத்தரும் இல்லைன்னு சூழல் தான் விற்க வேண்டிய சூழல் வரும். அந்த மாதிரி விற்றா கிளம்பும் தவிர்த்துக்கு அதுக்கு முன்னாடி போகாது. வாஸ்து சரியில்லை, வாய் மூலம் மூடி இருக்குது, ஈசானி மூலம் மூடி இருக்குன்னா நம்ம சொல்லிக்கிறோம் நிறையா லைவில். அதாவது இப்போது பேங்க்கில் லோன் போட்டு கட்டி பேங்க்கு கட்ட முடியாமல் பேங்கை எடுத்துக்கிறது, வேறவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி கை மாறிட்டே இருக்குங்க. நிறையா பேர்த்துக்கு மாறிட்டே இருக்கும். அதில் என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து சரி பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அதை சரி பண்ண முடியுமான்னு ஒரு பார்க்கணும். அல்லது ப்ராப்பர்ட்டி பேஸில் பார்க்காம அந்த இடத்தினுடைய வேல்யூ, இடம் வந்து நம்மளுக்கு நல்ல இடம் வாங்கிட்டோம்னா நம்ம கட்டி நல்லா பண்ணிக்கலாம்னா நிச்சயமாக வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், சார்ட்ட பேசுங்க. வணக்கங்க சார், வாழ்க வளமுடன். வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு வீடு அப்படின்னு இருந்தா எத்தனை நாள் சார் இருக்கணும்? என்ன கேட்குறீங்க? கதவுங்களா? கதவு, அதாவது கதவு தலைவாசல் கிச்சன் நிலம், பெட்ரூம் நிலம் இருக்குல்ல, எத்தனை நிலம் சார் இருக்கணும்? அதாவது வந்துங்க, ஒரு வாசல் மட்டும் இருக்கலாம், 2 வாசல் இருக்கலாம். வாசலுக்கு கவுண்டிங் கிடையாதுங்க. அதாவது 4 பக்கம் திசை இருக்குது, 4 பக்கமே வச்சு கட்டலாங்க, தவறு கிடையாது. 4 பக்கம் ரோடு இருந்தால் 4 பக்கமே நம்ம கதை வச்சு 4 பக்கமே வீதியிலுமே நம்ம ட்ராவல் பண்ணலாம், தவறு கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதவுகள் ஜன்னல்களுடைய அளவு எவ்வளோ வரணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அளவுகள் வந்து உச்ச திசையில் நம்ம எவ்வளோ கதவு வேணால் வச்சுக்கலாங்க, தவறே கிடையாது. 10 வைக்கலாம், 12 வைக்கலாம், உள்ளே போக போக. அதாவது வீட்டினுடைய அளவை பொறுத்து. வீடு சின்னதாக கட்டுறோம், ஒரே ஒரு வீடு தான் கட்டணும், வடக்கு வாசல் மட்டும் வைக்கணும், கிழக்கு வாசல் மட்டும் வைக்கணும்னா அதுக்கு ஒரு வாசல் வச்சா போதும். மேற்கும் தெற்கும் வைக்கும் பொழுது தயவு செஞ்சு ஒரு வாசல் வச்சு கட்டாதீங்க. இது சரியான ஏகப்பட்ட லைவில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒரே வாசல் வச்சு கட்டிட்டு மேற்கில் கட்டினா கண்டிப்பாக கிழக்கில் ஒரு கதை வைக்கணும், தெற்கில் கட்டினா வடக்கில் ஒரு கதை வைக்கணும். இந்த மாதிரி கட்டணும். கதவுகள் ஜன்னலுக்கு கவுண்டிங் முக்கியம் அல்லங்க. உச்ச திசையில் எவ்வளவு வாயில்கள் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அது மிகச்சிறந்த இடத்தில் வைக்கும் பொழுது மிகச்சிறந்த அற்புதத்தை கொடுக்கும். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் அனார்கலி திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. வணக்கம் அனார்கலி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்கம்மா. நாங்க வந்து இங்க திருநெல்வேலியில புதுசா ஒரு வீடு கட்டியிருக்கோம். சொல்லுங்கம்மா. அங்க வந்து தென்மேற்கு மூலையில வந்து போர் போட்டிருக்கோம். சரிங்கம்மா. அந்த இடத்துல போடலாமா எப்படி? அதாவது வந்து குழிகள் தென்மேற்கு மூலைனா தென்மேற்கு மூலைனா அந்த மூலையிலேருந்து எவ்வளோ அடி தள்ளி போட்டுக்கிறீங்க? அந்த மூலையிலேயே வருதுங்களா? ஆமாங்க, மூலையில ஒரு கொஞ்சம் அந்த காம்பவுண்ட் மூலையில இருந்து ஒரு 2 அடி தள்ளி இருக்கும். சரிம்மா. அதாவது வந்துங்க, அந்த மாதிரி தென்மேற்கு மூலையில் போர் போடக்கூடாதுங்கம்மா. அந்த இடத்துல போர் போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நிறையா தடவை சொல்லிக்கிறோம். ஆண்கள், அதாவது கிழக்கில் ஒட்டின மாதிரி அந்த குழி 1 அடி தள்ளி இருந்ததுன்னா நிச்சயமாக அக்னி வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நீரை வைக்கிறீங்க பூமியில். அதனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை. அக்னி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இதயம் துடிப்பதற்கும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் ஜீரணமாவதற்கும் அக்னியே மூலாதாரம். நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஜீரணம் செய்யும் சக்தி வந்து அக்னிக்கு தான் இருக்குது. அதனால் வந்து அங்கே குழிகளில் தண்ணி வைக்கிறப்போ ஆண்களுக்கு கிழக்கில் ஒட்டும் பொழுது ஆண்களுக்கு அதாவது இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த போர் வந்து மூடிடுறது நல்லது. அந்த தெற்கு மூலையில் நீங்கள் போட்டு அந்த வீட்டுக்கு குடி போகிறதா இருந்தால் நிச்சயமாக அந்த போர் வேண்டாங்கம்மா. தண்ணி விலைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், நல்ல இடத்துல போட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பம் தான் முக்கியம். இந்த மாதிரி பல வீடு வாங்கலாம், அவர் இருந்தால். அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடும் வாங்க முடியாது. அதனால் முக்கியமாக விஷயம், மனிதர்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு மதிப்பீடு செய்து அந்த போரினுடைய விலையை வந்து மேட்ச் பண்ணியே பார்த்துட்டு இருக்க வேண்டாங்க. ஏன்னா நம்மளோட விலை வந்துங்க எத்தனை கோடி ரூபான்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டினுடைய பேஸையும் கூட ரேட்டு போட்டுடலாம். ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட்னா அவரோட மூளை வந்து எவ்வளோ கோடின்னு தெரியாது. ஆனால் ஒரே மனிதன் தான், ஒருத்தருக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கிறதுக்காக வீடு கட்டி இருக்கிறோம். நிச்சயமாக அந்த குழியை மூடி விடுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கண்டிப்பா சார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லைங்களா? அழைப்பிற்கு நன்றி சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்க வந்து ஆன்மீகம் குறித்த அற்புதமான தகவல் சொல்வீங்க சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பாங்கம்மா. அதாவது திருப்பதி கோயிலுக்கு போகும்போதுங்க பயபக்தி வந்துடுதுங்க. எல்லாம் பணம் வந்து சேர்த்தி வச்சு 3 மாதம் 6 மாதம் மூட்டை கட்டி கொண்டு போய் அந்த உண்டியில் போடுறதுக்கு முன்னாடி 10 தடவை கும்பிட்டு போடுறாங்க. அதே விஷயம் வந்து நான் திருவண்ணாமலையில் பார்த்தேங்க. குபேரலிங்கம் அப்படிங்கிறது ஒரு இடம் இருக்குது. 8 லிங்கங்கள், அஷ்டலிங்கங்கள்னு சொல்லி அந்த இடத்துல வந்துங்க இறைவன் தான் நமக்கு பணம் கொடுக்கணும். பணம் இறைவன் கொடுத்தால்தான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியும். ஆனால் அங்கே போய் பணத்தை வந்து லிங்கத்தின் மேலே வீசி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து மிகப்பெரிய தவறு.
இறைவன் நம்மளுக்கு பார்த்தாருன்னா நம்மளுக்கு அருள் செய்வார். இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து உண்டியில் வைத்து உண்டியில் வந்து பயபக்தியோடு போடுங்க, வீசாதீங்க. பணத்தை வீசுனீங்கன்னா பணம் வராது. இது வந்து நிறைய முறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட பேர் செய்துட்டு இருக்கிறாங்க. மரியாதை நிமித்தமாக பணத்தை ஒரு குழந்தை மாதிரி வீசுனா மறுபடி வராதுங்க, பயந்துக்கும். அதே மாதிரி பணத்துக்கும் ஒரு பயம் இருக்குது, அது போயிடும் நம்மளை விட்டு. பணத்தை வந்து வீசினால் பரவாயில்லைங்க, அதாவது நல்லா ஒரு ஏதோ பிழை பண்ணுற மாதிரி லிங்கத்தினுடைய திருமேனியிலே விழுகிற மாதிரி வீசுகிறாங்க. அதையெல்லாம் அங்கே இருக்கிறவங்களாவது சொல்லணும், அல்லது வீசுகிறவங்களுக்காவது ஏதாவது கொஞ்சமாவது யோசிக்கணும். திருப்பதியில் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. அதை மீறி செய்பவர்கள் ஜீரோவாகி விடுவீர்கள், அவ்வளோதான். இதில் வேற ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. கனக ராணி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்க சார், பேசுங்க. வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. கிழக்குல இருந்து ஒரு 5 அடி தள்ளி பாத்ரூம் கட்டியிருக்கேங்க ஐயா. சரிங்கம்மா. 5 அடினா கிழக்கு சைட்லயே அப்படியே ஒரு 5 அடி தள்ளி கட்டியிருப்போம். கிழக்கு காம்பவுண்ட் முட்டாம பாத்ரூம் கட்டிங்கன்னா தவறு கிடையாதுங்கம்மா. குழிகள் மட்டும் அந்த அக்னி மூலையில் போடக்கூடாது. கிழக்கு மைய பகுதியில் போட்ட தப்பு இல்லைங்க. சரிங்க சார். உங்களுக்கு இப்போ வீடு கட்டலாம்னு இருக்கோம் சார். கண்டிப்பா சொல்லுங்கம்மா. அதனால கிழக்குல வாசல் வைக்கலாமா வடக்குல வைக்கலாமா? கிழக்குல ரோடு இருக்கு சார். சரிங்கம்மா. வடக்குலயே பிளாட் இருக்கு. நீங்க எந்த ஊருங்கம்மா? திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம் ஐயா. அதான் திருப்பத்தூர்ல இருந்துட்டுங்க உங்களோட உடலை நம்ம வந்து செக் பண்ணி மருந்து கொடுக்க முடியாது. அது போல் உங்களோட இடத்துல வடக்கு நல்லா இருக்கா கிழக்கு நல்லா இருக்குன்னு அந்த இடத்த வந்து பார்க்கும் பொழுது தான் புலப்படுங்க. நிச்சயமாக வாஸ்து என்பது வந்து உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். புதிய வீடு கட்டுபவர்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து கட்டிக்கொள்ளுங்கள், அதான் சிறப்பு. கிழக்கு நல்லா இருக்குதா வடக்கு நல்லா இருக்குதான்னா நிச்சயமாக தெரியாது. அந்த இடத்தினுடைய ரோட்டினுடைய அமைப்புக்கு அங்கே வந்து திசை காட்டு மானிட்டர் எப்படி காட்டுதுங்கிறத கவனிச்சா தான் அதனுடைய தன்மை புரியும். அதற்கு தகுந்தவாறு செய்யும் பொழுது மிகச்சிறப்பான வெற்றி அடிக்கும். கிழக்கு நல்லா இருக்குன்ட்டு நம்ம லைவில் சொல்லிடலாம், ஆனால் கிழக்கே செய்து ஒருவேளை கிழக்கு அக்னிமூலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா உங்களுக்கு சரி வராதுங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக நேரில் கூப்பிட்டு கேளுங்கம்மா. நம்மளுடைய லைவ் பார்க்குறது முக்கியம் இல்லை. வீடு கட்டும்போது எவ்வளவோ 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறோம். வாஸ்து பார்க்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன நேயருக்கு பார்த்தீங்களா, புது வீடு தான், அந்த அக்னி மூலையில் குழி போடக்கூடாதுன்னு சொன்னது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன் அவ்வளோ இழுத்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்டோம்னா இனிமேல் போடாமல் இருப்பாங்க. கண்டிப்பா சார், அழைப்பிற்கு நன்றி சார். வேற வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சூரிய நமஸ்காரம் செய்து அனைவரும் நன்றாக வாழ்க்கையில் வாழ வேண்டும். 12 தோப்புக்கரணை மட்டும் போட்டுக்குங்க. காலையில் இளஞ்சூரியனை கண்களால் பார்த்து 12 தோப்புக்கரணை போட்டு சூரிய நமஸ்காரம் செய்யவும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எண்கணிதம் மற்றும் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.